ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கும். அத வந்து தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தின் பெயராலதான் பெரும்பாலும் கடவுள்கள் வந்து வணங்கப்படுவாங்க. இது நம்ம முன்னோர்கள் மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கூட செஞ்சு வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு உண்டு. அப்படி அந்த வகையில மருதமலைக்கு எப்படி மருதமலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த பகுதியில மருத மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மருத மரம்ன்றது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மரத்துக்கு பேரு தான் மருத மரம். இந்த மரம் அதிகமாக இருக்கக்கூடிய வனப்பகுதி அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு மருதமலை அப்படின்ற பெயர் வந்ததுங்க. இந்த கோயில வீட்டு இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன பெயர் அப்படின்னா மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, தமிழர்களுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா பெயருக்குமே ஒரு பெயர் காரணம் உண்டு. அந்த வகையில மருதாச்சல மூர்த்தி அப்படின்னா மருத மரங்கள் நிறைந்த ஒரு இடம் மருதம். ஜலம் அப்படின்னா இங்க வந்து ஊற்று ஒண்ணு இருக்குங்க. அதாவது தீர்த்தம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு தீர்த்தம் இருக்கு. எல்லா கோயில்கள்லயும் இந்த தீர்த்தம் இருக்கும். அந்த மருத மரம் தரக்கூடிய தீர்த்தம் இந்த ரெண்டுத்துக்கும் உரிய ஒரு மூர்த்தி தலைவன் அப்படின்றதுனாலதான் இது மருதம் சலம் மூர்த்தி அப்படின்றது ஒண்ணு சேர்ந்துதான் இங்க மருதாச்சல மூர்த்தி அப்படின்ற பெயர் இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்தது.